வெல்கம் டு மூவி மீடியம் மக்களே. இன்றைக்கி நாம் டாப் 5 தமிழ் டப்பிங்கில் உள்ள கன்னட படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஒரு சைடில் என்னடான்னா மலையாளமில் வேறு லெவலில் படங்கள்லாம் இறங்கிட்டுருக்கு. சைலண்ட்டாக இன்னொரு சைடில் கன்னட மூவிஸும் சம்பவம் பண்ணிகிட்ருக்குங்க. அந்த தமிழ் டப்பில் உள்ள நல்ல மூவிஸை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன படங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன சீதாராம் பெனாய் கேஸ் நம்பர் 18 படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ஊருக்கு வராரு. அப்போது அங்கே ஒரு க்ரைம் நடக்குது. அது இதுக்கு முன்னாடி நடந்த க்ரைமோடையும் தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீக்குவலாக கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த பேட்டர்னை வச்சு அந்த கொலை கும்பல் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க இந்த படம். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்குறோம். நல்ல கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பார்க்க இந்த மூவியை பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரமாக லோ பட்ஜெட்டில் பார்த்த ஒரு ஃபீல் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன விக்ராந்த் ரோனா படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் சில குழந்தைகள்லாம் காணாமல் போகிறாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள மர்மத்தை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவியும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள், வேறு லெவலான மூவி. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ZEE5 அண்ட் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன தோபி படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டு மூவி. கேஸ்ட் அண்ட் கூட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலுங்க. முக்கியமாக தோபி கேரக்டரில் நடித்தவரோட ஆக்டிங் தாங்க அல்டிமேட்டாக இருந்தது. பிதாமகனில் வர விக்ரமோட கேரக்டர் பார்க்குற மாதிரியே அப்படியே இருந்ததுங்க. செம பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சிம்பிள் ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸில் தான் இருக்கும். பட் ஒரு சில மெயின் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க இந்த மூவியை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போவோம். பார்க்க நம்ம பாலா சாரை அவரோட மூவி எப்படி ராவாக இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த படமும் இருக்கும். தமிழ் டப்பிங்கில் சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான படம். முக்கியமாக ஃப்ரீ டைமில் இந்த மூவியை ஒரு வாட்சை போட்டுருங்க. 2ஆவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன 777 சார்லி படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லோன்லியாக ஒரு போரிங் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு வராரு. அப்போ எதர்ச்சியாக இவரோட லைஃப்பில் ஒரு டாக் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு இவரோட லைஃப்பில், அந்த டாக் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இவரோட லைஃப்பில் நடந்தது, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஹைலி ரெக்கமெண்டட் மூவி நம்ம சைட்லேருந்து. தயவு செஞ்சு பார்த்துருங்க. பெட் லவர், அதுவும் எஸ்பெஷலி டாக் லவராக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகும். ரொம்பவே ஒரு எமோஷனலான மூவி. அந்த டாகுக்கும் ஹீரோக்கும் உள்ள பாண்டிங் செமையாக இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டோரி தான். பட் ஸ்டோரி ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன சப்த சாரகதச்சே எல்லோ சைடு ஏ அண்ட் சைடு பி அப்படிங்கிற இந்த 2 படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை. ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஓனரோட பையன் கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அந்த ஓனர் அவரோட பையனை ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டிரைவர்கிட்ட காசு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் இருப்பா அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த ஆஃபரை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டே. உண்மையை சொல்கிறேங்க, எனக்கு அவ்வளோவா இந்த லவ் மூவிஸ்லாம் பிடிக்காது. பட் ஆனால் இந்த மூவியும் அப்படி தான் பார்த்தேன். சரி என்ன தான் இருக்குன்னு வேண்டா வெறுப்பாக தான் பார்த்தேன். பட் லிட்ரலி இந்த 2 மூவியும் பார்த்ததுக்கப்புறம் இதோட தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இருந்ததுங்க. அந்தளவுக்கு எமோஷ்னலி ஒரு இம்பேக்டை தரக்கூடிய மூவி. சார்லி மூவி அளவுக்கு எமோஷ்னலி உங்களை பிரேக் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த லவ் சீன்ஸ்லாம் கிரிஞ்சாலாம் இருக்காதுங்க. ஒரு சவுல்ஃபுல்லான லவ் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஹீரோ அந்த லவ்வுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போவார் அப்படிங்கிறத இந்த மூவியை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக எமோஷ்னலி அள வைக்கக்கூடிய மூவி அப்படின்றத சொல்லுவேன். தென் அப்புறம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2 படமுமே கனெக்டடாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு லவ் ஸ்டோரி உள்ள மூவி இது. 2மே அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கமெண்டில் உங்களோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த படத்தை பற்றி. இதே மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான படங்கள், வெப்சீரிஸ் தெரிஞ்சுக்கிட மூவி மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.